எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் தம்ப்லைனில் பார்த்த மாதிரி என்னோடய அண்ணனுக்கு வந்துட்டு மேரேஜ். ஸோ அதுக்காக நாங்கள் வந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால் வந்து போக போகிறோம். நான் எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா முன்னாடி நாளே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். என்னோடய ப்ரிப்ரேஷன்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்ன ப்ளவுஸ் போடணும், என்ன சாரீன்னு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நெயில் பாலிஷ் கலர் வந்து ஜூடியோலேருந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரீ வந்து இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், பட்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு பிரச்சனை இல்லை, ஈஸியாக கட்டிடலாம். நான் எப்போயுமே சாரீ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ப்ராப்பராக வந்து ஃப்ளீட் எடுத்து கட்டிடுவேன், எடுத்து வச்சுக்க மாட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து என்னோடய பேபி ஷவருக்கு மட்டும்தான் நான் வந்து சாரீ வியர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சாரீ எதுவுமே வியர் பண்ணல. ஏன்னா எனக்கு சாரீ கட்டினா ரொம்ப வந்து மூச்சு விட முடியல. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் அட்டன் பண்ணால் கட்டிக்கலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நான் எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணல, போகவும் இல்லை, இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை. ஸோ இப்போ அண்ணனுக்கு மேரேஜ் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக போகணும். டியூ டேட்டு நெருங்கிடுச்சு. இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதேமாதிரி நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் வந்து எடிட் பண்ணுறேன், வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறேன். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் தான் ஆணுச்சு இங்கேருந்து வந்து நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு மண்டபத்துக்கு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து தோத்தி ஸ்டைலில் வந்து தங்கச்சி வந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஒயிட் தோத்தினா நம்ம அதுக்கப்புறம் என்ன வேணாலும் ஷர்ட் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் என்ன ஐலைனர் போட போகிறேன், காஜல், என்ன லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப நாளாச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மேக்கப் பவுச் வந்து நான் ஓப்பன் பண்ணி. நான் வந்து ஆஃபீஸ் டைமில் வந்து ஓப்பன் பண்ணது. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படிங்கிறதுலேருந்து ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணல. என்னோடய பேபி ஷவருக்கும் மேக்கப் வந்து அவங்களே போட்டு விட்டாங்க. 5th மந்த்துக்கு நான் மேக்கப்பே வந்து போடலை. ஸோ இப்படி தான் வந்து எல்லாமே முன்னாடி எடுத்து வச்சுட்டு, இது மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 o'clock கிட்ட எழுந்திரிச்சு எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். நாங்கள் பிளான் பண்ணது 6 o'clock வீட்லேருந்து கிளம்பணும் அப்படின்னா, நான் வீட்லேருந்து கிளம்பவே வந்து 7 ஆயிடுச்சு. நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஆனால் வந்து தங்கச்சி பையன் வந்து தூங்கிக்கிட்டே இருந்தான். ஸோ அவனை எழுப்புறதுக்கு மனசு வரல. சரி நாங்கள் எல்லாத்தையும் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக அவனை ரெடி பண்ணணும். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நானும், அம்மா, அதுக்கப்புறம் யுகன், தங்கச்சியோட பையன் எல்லோரும் வந்து காரில் போயிட்டோம். அதுக்கப்புறம் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் மட்டும் வண்டியில் வந்துட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து செம்ம பண்ணி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பவே ஒரு 7:30. ஆனால் நாங்கள் வந்து 9, 10 மணிக்கிட்ட 10 மணி கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டோம் மண்டபத்தை. ஆனால் வந்து 9 மணி வரைக்கும் வெயில் வரவே இல்லை. செம்ம பண்ணி ரோடே தெரியல. எப்படியோ கூகுள் மேப்லாம் போட்டு என்னமோ பண்ணி நாங்கள் வந்து மண்டபம் போய் ரீச் ஆகிட்டோம். செம்ம பண்ணி குளிராக இருந்துச்சு. அப்புறம் மண்டபம் ரீச் ஆனாலே ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட போயிட்டு எனக்கு நல்ல பசி. இங்கேயே நான் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டே தான் போயிட்டுருந்தேன் காரில். பிரேக்ஃபாஸ்ட் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சு, ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு சூடாக ஒரு காஃபி குடித்ததுக்கப்புறம் போயிட்டு மண்டபத்து உள்ளே போனோம். அதுக்கப்புறம் தாலி கட்டி முடிச்சுட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃபேமிலியெலாம் மீட் பண்ணி பேசிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ இந்த கேரளா ட்ரம்ஸு, சாங்ஸ், டிஜேலாம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளம்பும் போது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ரிங் லைட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு நேராக கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பர். அந்த முளைப்பாரியில் வச்சுருக்கிற டெக்கரேஷன் வந்து புதுசாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அந்த மேரேஜ்லேயும் வந்து பார்த்ததே இல்லை, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீச் வந்து பக்கத்தில் இருக்க, போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காரைக்கால் பீச்சுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து அலோடு இல்லை, பட் நான் வந்து உள்ளே நினைவு போகிறது கிடையாது. சும்மா வெளியே ஓரமாக அப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தேன், என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி முடியறதுக்குள்ளே நான் 1 time ஆச்சும் வந்து பீச்சுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு. நான் அடிக்கடி சொன்னனாலையா என்னன்னு தெரியல, யூனிவர்ஸ் கேட்டு எனக்கு வந்து இது நடந்துச்சு. எப்பவுமே வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுகிட்டே இருந்தோம், பிலீவ் பண்ணி கேட்குறோம். ஒரு விஷயம் வேணும் வேணும் வேணும், இது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். அது இப்போ இல்லைனாலும் எப்போயாச்சும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் பிலீவ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மணிக்கிட்ட போகணும். அதனால் எங்களுக்கு வந்து வெயில் தெரியல, ஜில்லுன்னு காற்றடிச்சனால அந்த வெயில் தெரியல. பீச்சில் போயிட்டு ஒரு ஜூஸ் 2 பேர் வந்து ஜூஸ் குடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் இதெல்லாம் அம்மா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போயிட்டு நான் கொஞ்சம் சங்குலாம் பொறுக்கிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு பிடிக்கும், ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது டிஓஐயில். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நல்லா ரொம்ப நேரம் வந்துட்டு நல்லா பீச் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்ப போகிறோம். நேராக அதுக்கப்புறம் எங்கேயும் இல்லை, நேராக வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இடையில மட்டும் டீ குடிக்கிறதுக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணோம்.
நான் அப்போ தான் ஒரு விஷயம் நினச்சேன், பக்கத்துலேயே வீடு இருந்துச்சுன்னா ஒரு வாக்கிங் மாதிரி வந்து ஈவினிங் போயிட்டு வரலாம். காற்று சூப்பராக அடிச்சிச்சு. எப்போவுமே காரைக்கால் பீச்சில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஈவினிங் டைமில் நிறைய ஷாப்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்றதுக்குனே சின்ன வயசில் வந்து அம்மா எங்களுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு மெமரிஸ்லாம் வந்துச்சு. சொன்னேன்ல ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு அக்கா கடையில் உண்மையிலேயே சூப்பராக ஜூஸ் போட்டிருந்தாங்க. நல்ல எல்லாமே சுகர்லேருந்து ஐஸ்லேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பைனாப்பிள் மட்டும் கொஞ்சம் எப்படி சொன்னது, காயாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே சூப்பர். கரெக்டாக ஒரு 1 hour கிட்ட மட்டும்தான் நாங்கள் வந்து பீச்சில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். செம்ம வெயிலாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நானும் அவங்களும் கால் நனைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மண்ணாயிடும், கசகசன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உள்ளே போகிறதுக்கு வலி கிழிக்க விட்டுருச்சு. ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல. நான் சும்மா மேலோட்டமாக அப்படி பார்த்துட்டு இருந்தேன். இவங்களும் எனக்கு என் கூடயே வந்து இருந்துட்டாங்க. அம்மா, அதுக்கப்புறம் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து கால் நனைச்சிட்டு இருந்தாங்க. யுகன் கூட நாங்கள் வந்து கால் நனைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம். கால் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அலையை பார்த்துட்டு ரொம்ப பயந்து அழுதுட்டான். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் கம்பல் பண்ணக்கூடாது. நான் வந்து அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு நினச்சோம். பட் நான் வந்து அவன் கொஞ்சம் பயந்துட்டான். அதனால் வந்து அவன் நாங்கள் கம்பல் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சைடில் நிறைய சங்கு இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு டிஐஒய் பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து அதை பண்ணணும்னு யோசிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து, எனக்கு சங்கு பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. நிறைய கலர்ஃபுல்லாக கூட சங்கு, அது பிளாக்கு, ஒயிட்டு, சாண்டல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நிறைய வந்து போட்டு வந்து போயிட்டே இருந்துச்சு. மீன் பிடிச்சிட்டு அப்போ தான் வந்திருப்பாங்க போல். நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போயுமே வெயில் தாங்க முடியல. இருந்தாலும் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு கார் தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு யுகனை வந்து உட்கார வச்சு, அவனுக்கு ஓட்ட முடியாது, அவனுக்கு ஏன்னா சீட் பெல்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதில் உட்கார வச்சு சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு, நாங்கள் ஓட்ட வைக்கலாம், யாராச்சும் உட்கார வைக்கலாம், இல்லை சின்ன பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சீட்டில் உட்காரவும் முடியாது பெரியவங்களால். அவனுக்கு சீட் பெல்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல. தொப்புன்னு போய் முன்னாடி முட்டின மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு காரைக்கால் பீச் வந்து அன்சேஃபு. அது வந்து சேஃபே கிடையாது. அதையும் மீறி நிறைய பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா, காரைக்கால் பீச் போகும்போது குழந்தைங்கள்லாம் வந்து குளிக்க வைக்காதீங்க. நீங்களும் வந்து குளிக்காதீங்க. மேலோட்டமாக வந்து பார்க்குறது தான் எப்போவுமே வந்து பீச்சில் வந்து சேஃப் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது ஒரு 3:30 மேலேயே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டீ குடிக்கலான்னு டீ கடை தேடிகிட்டே இருந்தால் 3:30க்கு யாருமே வந்து டீ கடையே இல்லை போல். 4:30க்கு மேலே தான் ஓப்பனில் இருக்கும் போல். அப்புறம் ஊருக்கு கிட்டன்ஸில் வந்ததுக்கப்புறம் ஒரு கடை ஐயங்காரில் போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சமோசாலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், மூச்சு வாங்குற அளவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் டேக் கேர். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.